வந்து இந்த இடத்துல வந்து பின்னாடி தான் குடியிருந்தேன் நான், நம்ம சர்ச்சுக்கு பேக் சைடில். அப்போ வந்து இந்த பைபிள் காலேஜுக்காக ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணோம். வெளியில் 2-3 பில்டிங்ஸை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டாங்க கேட்டாங்க. அப்படின்னா காலேஜ் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 2 lakhs 3 lakhs வரைக்கும் எங்களுக்கு வந்து வாடகை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கொயர் ஃபீட், இந்த இடம் கொஞ்சம் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். உடனே நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே, நம்ம வந்து வெளியில் அவ்வளோ வாடகை இருக்குது, நம்ம வெளியில் போயிட்டு அதை என்ன பண்ணிடலாம், இந்த பைபிள் காலேஜில் உள்ள வச்சோன்னா நம்ம வீட்டு வாடகை கொஞ்சம் கம்மியாக போய்க்கலாம், பைபிள் காலேஜ் வாடகை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு, சரி நம்ம வெளியே போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி நிறைய இடத்துல போய் வீடு கேட்குறோம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்த உடனே சார் வாங்க சார் கொடுக்கலாம் சார் எல்லாத்தையும் பேசிடுறாங்க. பேசி முடிச்சுட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்கேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுக்கும் எங்கள் ஒய்ஃப்கிட்ட ஒரு டைம் நாங்கள் கேட்கட்டுமா, எதுக்கும் நான் ஒரு டிஸ்கஷன் பண்ணி சொல்லட்டுமா, இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல இருக்கும். எங்களுக்கு வீடே தரல. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையில் அது ரொம்ப புதுமையானது தானே. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறோம், ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிறோம், அவங்க எல்லாம் நம்மளை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதன் மத்தியில் நீங்கள் பாஸ்டராக இருக்கிறதுனால நாங்கள் வீடு தரல அப்படின்றது வந்து கோயம்புத்தூரில் தான் அப்படி கேள்விப்படுறோம். அப்போ வந்து நிறைய இடத்துல வீடு தரல. அப்போ வந்து ஒரு வீடு வந்து வாடகை கம்மியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பாஸ்டர் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ வந்து அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாமே ஓகே, எல்லாம் ஓகே, ஓனர் ஓகே, எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ வந்து அந்த அது புரோக்கர் இருப்பாங்கல்ல, அந்த வீட்டை காமிச்சவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே, சார் எல்லாமே ஓகே சார், அவங்களும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நீங்கள் ஃபோனில் தான் பேசுனீங்க, அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, உங்களுக்கு தரேன்னு இருக்காங்க, ஆனால் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் ஃபாதர்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தான் நிறைய காலேஜெல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க, ஸ்கூலெல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க, இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூலெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள், நம்ம ஒன்றும் இங்கே ப்ரேயர் நடத்த போகிறது இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வந்ததுக்கப்புறம் ஒன்றும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார் அவர். அப்படியா பிரதர் அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு யோசிக்கும் போது நான் என்ன யோசிச்சேன்னா, அப்படி நம்மளை ஃபாதர் பாஸ்டர் அப்படின்னு தெரியாத ஒரு வீடு நமக்கு எதுக்கு? நமக்கு அந்த வீடு கர்த்தரே அப்ப கட்டளையிடாத வீடு நமக்கு எதுக்கு? அவசியமே இல்லை. அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், அதை பற்றி எனக்கு இல்லை. ஓனர் நல்லவங்களோ கெட்டவங்களோ. நான் சொல்லிட்டேன், பிரதர் இல்லை பிரதர், அந்த மாதிரி வேர்டு சொல்றதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. நான் வந்து ஊழியக்காரன் பாஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வீடு கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா அந்த வீடு எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். ஐயோ ஃபாதர் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். அதே போல் அந்த ஓனர் கேட்டார். கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், நான் இந்த மாதிரி சர்ச் ஃபாதராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அவர் சொன்னார், இல்லை சார் நாங்கள் ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலி, நாங்கள் வந்து அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை, ஸோ நீங்கள் இங்கே ப்ரேயர் நடத்துவீங்கன்றதுக்காக இல்லை, நாங்கள் கிறிஸ்டினுக்கே கொடுக்கறது இல்லை, சாரி நீங்கள் வேறு எங்கேயாவது வீடு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நாட்கள் தாண்டிருச்சு. இப்போது அடுத்து பைபிள் காலேஜ் நெருங்குது, நம்ம இது ஸ்டார்ட் பண்ணணும். சரி ஒரு 1 month 2 month இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கடைசியாக ஜோம் பண்ணிட்டு போகிறோம், ஆண்டவரே இந்த வீடாவது கிடைக்கணும் அப்படின்னு. அந்த வீடை போய் பார்த்துட்டு அந்த ஓனர் வீட்டில் காலிடுறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் தொங்குது, கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு கேலண்டரில் அந்த வசனம் தொங்குது. பார்த்தா கிறிஸ்டின் வீடு. உள்ளே போன உடனே ரொம்ப வயதான ஓனர்ஸ் 2 பேருமே. அவங்க அப்பா ஐயாவுக்கு வந்து 95, அவங்க அம்மாவுக்கு வந்து 87, அந்த மாதிரி 2 பேருமே ஏஜ்டானவங்க. 2 பேரும் உள்ளே போய் கையெடுத்து கும்பிட்டு, பாஸ்டர் நாங்களே உங்களை பார்க்கணும்னு நினச்சி வந்தோம், கடவுளாக உங்களையே எங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை 100 days ஜபத்தில் வந்து நாங்கள் வந்து 100 நாள் ஜபம் நீங்கள் நடத்துனீங்கல்ல, அந்த ஜபத்தை நாங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணோம், எங்களுக்கு ஏஜ் ஆகினாலும் நாங்கள் வெளியே எங்கேயும் போக முடியதில்ல, ஒரு நாள் உங்களை பார்க்க வரணும்னு நினச்சோம், நீங்களே எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே பேசல அவங்க. எத்தனை பேர் தங்குறீங்க, எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு. உங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எந்த இடத்துல இருந்தும் நம்முடைய மாமிசீக பிரகாரமாக நம்ம ஸ்கிப் பண்ணவும் கூடாது,
நம்ம வெளியே வந்துடவும் கூடாது. அதே நேரத்தில் ஆண்டவரே நம்மளை கொண்டு போகும்போது பிடிச்சி வைக்கவும். சத்தமாக சொல்லுங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும். யார் பார்க்குறா அப்படின்னு சொன்னா, அப்படி கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சா போதும், அப்படி வர்றது உங்களுக்கு வந்தா போதும். இந்த மனசு மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படி வராதது எனக்கு தேவையில்லை, அப்படி வராதது எனக்கு அவசியமே இல்லைன்னு ஒரு மனசு மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும். நான் நம்புறேன், கண்டிப்பா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் அவரா பார்த்து பார்த்து கொடுக்கறது நல்லா தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் அவர் பார்த்து கொடுக்கறது உங்களுக்கு தீமையா இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நான் டென்ஷனை போட்டு தலையில போட்டுக்கிறத விட அவர் கையில் கொடுக்கறது இன்னும் பெட்டர். ஆமேன். ஒவ்வொரு யூத் மீட்டிங்கும் போகும்போது, நிறைய யூத் மீட்டிங்கில் வந்து கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வரும்போது, நாங்களாய் ஒரு பையனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிப்பது சரியா தவறா அப்படின்ற கொஸ்டின் வரும். அதில் கீழே பிராக்கெட்டில் வேற எழுதுவாங்க, சர்ச்சோட பையன்தான் அப்படின்னா, சர்ச்சோட பொண்ணு தான் அப்படின்னா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பையனை பார்க்குறேன், ஒரு பொண்ணை பார்க்குறேன். ஆனால் எது நீங்கள் நினைக்கிற மாதிரி லவ் பண்ணி எல்லாம் பண்ணலை. சர்ச்சிலிருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நானாக செலக்ட் பண்ணிக்கிறது தப்பா சரியா அப்படின்றதெல்லாம் வருவாங்க. அப்போ நான் என்ன ஸ்டோரி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஷூ கடைக்கு ரெண்டு பிள்ளைங்களையும் ஷூ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சின்னவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்சதான் அப்படின்னு சொன்னால் போய் அந்த கடைக்காரனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டான். அதை கொடுங்க அங்கிள், இதை கொடுங்க அங்கிள், இந்த கலரை கொடுங்க அங்கிள், மொத்த ஷூவை அவருக்கு இழுத்து போட்டார். பெரியவன் மட்டும் என்கிட்ட பார்த்து, எனக்கு எதுவுமே செலக்ட் பண்ணவே தெரியாது டாடி, நீங்களாம் உன்னை நல்லா செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொன்னான். என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவன் போய் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டான். இப்போ என் மண்டை தான் உருண்டு இருந்துச்சு. என்கிட்ட அவன் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் என்ன ஒரேடியாக சொல்லிடுவேன், ஒருவேளை அந்த செருப்பு கடிக்குது, அந்த செருப்பு நல்லா இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு தெரியாது, நான் உங்களை கொண்டு போய் விட்ட, நீ செலக்ட் பண்ணிட்ட, நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ இவன் அழகா என் கையில கொடுத்துட்டு அவன் அமைதியா உட்காந்தான். இப்ப என் தலையை தான் பிச்சுக்கிட்டேன். ஒருவேளை இவனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா, ஒருவேளை இவனுக்கு அது கால் கடிச்சிச்சுன்னா, இப்ப நானா பெஸ்டா ஒன்னா சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. கடைசியில் பில் போட்டு பார்த்தா அவனுக்கு வாங்கினதை விட இவனுக்கு நல்ல செருப்பு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் வந்து நம்முடைய லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுன்னா, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பார்வைக்கு சில நேரத்தில் அட்ராக்ஷனாக இருக்காது, நம்முடைய பார்வைக்கு ஒரு நேரத்தில் அந்த செலக்ட் பண்ணுறதா இருக்காது. ஆனால் அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பாக ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு கண்டிப்பாக சம்பூரணமாக தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கிறத மட்டும்தான் பார்ப்போம், ஆனால் ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும் ஃபியூச்சரை மட்டும்தான் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு ஷர்ட் சூஸ் பண்ணோன்னா, நம்ம ஒரு பொருள் சூஸ் பண்ணோன்னா, அதை வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ரொம்ப அவுட்ரா தியானிப்போம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி தியானிப்போம். ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒரு பொருளை சூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க அட் ப்ரெசென்ட் அவங்களுக்கு என்ன கண்ணுக்கு அட்ராக்ஷனாக இருக்குதோ அதை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒன்று கொடுக்கும்போது, அவர் இன்னைக்குரிய விஷயத்தை மட்டும் பார்க்க மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறதுனால நம்முடைய துவக்கத்தை மட்டுமல்ல, நம்முடைய முடிவிலையும் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? இன்னைக்கு எல்லாருமே ஜெபிக்க போறோம். எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த நீங்க அனுமதிக்காம இந்த ஸ்கிப் அப்படின்ற வார்த்தை இனி சத்தமா சொல்லுங்க. ஆமா, நாங்க வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட போறது, சத்தமா சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, கர்த்தரே செய்வார். இந்த படிப்பில் பாதி வழியில் விடுறது, வேலையை விட்டு பாதி வழியில் ஓடி வர்றது, கஷ்டம் அப்படின்னு நினச்சி இதில் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஓடி வர்றது, இந்த டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, தொடர்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க, தொடர்ற நேரத்தில் பிரச்சனை வந்து ஓடுறவங்க, இது எந்த சாபமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கவே கூடாது. இனி ஒன்றை பிடிப்போம், இனி ஒன்றில் நிற்போம், இனி கர்த்தர் ஒன்றில் உங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார். அதில் எந்த சோதனை வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பிடிச்சிக்கோ, அதை விட்டுறாத. அது இப்போ அற்பமாக தெரிஞ்சாலும் அதன் மேலே ஒரு பெரிய மகிமையை நான் உனக்கு தருவேன். இந்த தரிசனம் இருக்கிற வரைக்கும் அது ஒளியாது. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கணுமே தவிர வேற எதுவுமே நம்ம மனசுக்குள்ள வந்துடக்கூடாது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே, எங்க குடும்பத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராகன்னு கேளுங்க. கேளுங்க எல்லாருமே. அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால விட்டு மாறுவதாகப்பா,
மாறுவதாக மாறுவதாக. ஹalleluya. 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். சொல்லுவோம், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி கோடி நன்றி சொல்லுவோம். எல்லாரும் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. சொல்லுங்க, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடலார் திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா. மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வை. பொன்னோடும் பொருளோடும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட புறப்பட செய்தாரே. சொல்லுவோம், பொன்னோடும் பொருளோடும் அப்பா புறப்பட செய்தாரே. இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். கைகளை மேல தட்டி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். எல்லாரும் பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி ஆமென். ஹalleluya. எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஹalleluya.